உங்களுடைய டேலண்ட்டை வைக்கிறது. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக டியூஷன் எடுக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த ஸ்மால் பிஸ்னஸை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ டியூஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை, உங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவை நீங்கள் வந்து என்ன செய்கிறதுனா விற்கிறது. உங்களுடைய அறிவு தான் அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது குக்கிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு கேக் செய்கிறதா இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த திறமையை, அந்த அறிவை நீங்கள் வந்து எப்படி விற்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம டியூஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக நார்மலாக வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்ம அதை வந்து விற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற ஒரு டிஜிட்டல் புரட்சி, இந்த ஆன்லைன் காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய திறமையை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து விற்க முடியும்.